மூலிகைகள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வளர்த்துக்கிட்டு வர்றேன். மூலிகைகள் வந்து பயன்பாட்டுக்கு இந்த ஜென்ரேஷன் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சேரணும் அப்படிங்கிறத என்னோட முக்கியமான ஆசையாக இருக்குது. உலகத்தில் ஏகப்பட்ட மூலிகை, ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருக்குது. அதில் வந்து ஒரு சில மூலிகைகளை வந்து நான் இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து எல்லாருக்கும் எல்லா மூலிகைகளும் பயனும் போய் சென்றடையணும் தான் என்னோட முதல் குறிக்கோள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மூலிகை மரங்கள். காலத்துல எல்லாம் இந்த மரங்கள் வந்து சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையுமே இந்த மரங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ எங்கேயுமே நிறைய பார்க்க முடியல, அடர்ந்த காடுகளில் மட்டும்தான் கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மரங்களை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நிறைய இடங்களில் வந்து இதை மறுபடியும் திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நிறைய மரங்களை வளர்த்துக்கிட்டு வரேன். அப்படி வந்து மருத மரம், கடம்ப மரம், புன்னை, பாதிரி, ருத்ராட்சம், திருவோடு, இந்த மாதிரி பல மரங்கள் வந்து வீட்டில் வளர்த்துக்கிட்டு வரோம். இப்போ வந்து நிறைய மூலிகைகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய அரிய வகை மூலிகைகள் நிறைய வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒவ்வொரு மூலிகைகளோட பயன்களையும் உங்களுக்கு ஒவ்வொரு மூலிகைகள் காமிச்சு அதோட எப்படி வளர்க்குறது, அதோட பயன்கள் என்ன, அதோட எப்படி மருத்துவமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மரம் வந்து வன்னி. இது வந்து பெரும்பாலும் கோயில்களில் நிறைய இடத்துல இருக்கும் இந்த வன்னி மரம். இந்த வன்னி மரமும் விஷக்கடிகளுக்கு இது ஒரு நல்ல மருந்து. இதை வந்து அதிக கசப்பு உள்ள அதிக முள் இருக்கும் இந்த மரத்தில். சர்க்கரை வியாதிக்காரவங்க இந்த இலையை வந்து குடிநீராக குடிச்சிட்டு வந்தாங்கனாக்கா அவங்களோட சர்க்கரையோட தீவிரம் வந்து குறையும். இது ஒரு நல்ல மருந்து. இது பெரும்பாலும் கோயில்களில் தான் இருக்கும். விஷக்கடிகளுக்கு ஒரு நல்ல மருந்து. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது விழா, குட்டி விழான்னு சொல்லுவாங்க. விழாமரம் வந்து விளாம்பழம் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி தான் கிடைக்கும். இந்த விளாம்பழ ஓடு வந்து ஒரு நல்ல மருந்து. இது வயிற்றுப்போக்கு, சீதபேதி, இரத்தப்பேதி இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் இந்த விளாம்பழ ஓடு வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. இந்த இலைகள் வந்து வாந்தி அதிகமாக எடுத்துக்கிட்டு வந்தாங்கனாக்கா, குழந்தைகளோ பெரியவங்களோ வாந்தி அதிகமாக எடுத்துக்கிட்டு வந்தாங்களா, வாந்தி எடுக்கும்போது இந்த இலையை அரைச்சி நம்ம கொடுத்தோம்னாக்கா வாந்தி எடுக்கிறத நிப்பாட்டக்கூடிய சக்தி இந்த இலைகளுக்கு உண்டு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய மரம் வந்து முள்ளு சீத்தா. இந்த முள்ளு சீத்தாவோட பழம், இலைகள் எல்லாமே அதிக மருத்துவத்தன்மை உள்ளது. இந்த மரங்கள் வந்து பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நிறைய பேர் இதை வந்து இப்போ ரொம்ப விரும்பி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன, இது வந்து புற்றுநோய்க்கு மருந்து இந்த இலைகளில் இருந்து தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இலைகளையும் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா இந்த புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய சக்தி இந்த இலைகளுக்கு உண்டு. இந்த பழங்கள் வந்து நம்ம சின்ன துரியன் பழம் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. சின்ன 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 முள்ளுகளாக இருக்கும். இந்த பழங்கள் வந்து இதையும் நம்ம வந்து இந்த பழங்களை வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம்னாக்கா இந்த பெரிய கொடுமையான நோயான இந்த புற்றுநோயிலேருந்து நம்ம நிச்சயம் விடுபடலாம். புற்றுநோய் உள்ளவங்க இந்த பழங்களை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாதிப்புலேருந்து அவங்க விடுபடுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ராமசீதா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழங்கள் வந்து சீதா பழம் மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து சிவப்பு கலரில் இருக்கும். சீதாப்பழத்தோடையும் நல்ல சுவையாக இருக்கும். இதுவும் அதிக மருத்துவத்தன்மை உள்ளது. இது வந்து பழம் வந்து வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய சக்தி உண்டு. இந்த பழம் வந்து வயிற்றில் உள்ள புழுக்களை அழிக்கக்கூடிய சக்தி இந்த பழத்துக்கு உண்டு. இதையும் வந்து நம்ம தொட்டியில் வளர்க்கலாம். இதுக்கு பேர் மருத மரம் வந்து இதயத்தை பாதுகாக்கக்கூடியது. இதோட பட்டைகளை வந்து நம்ம குடிநீராக குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா இந்த இதய சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்தத்தில் உள்ள இரத்த குழாய் அடைப்பு, இதயத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது இந்த மருத மரம். இதை தொட்டிகள்லேயே இதையும் வளர்க்கலாம். இது ஒரு காலத்தில் நிறைய இடத்துல இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு வருது. இந்த மரங்களை கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் வளங்க. இதுக்கு பேர் கடம்பம். இதோட விதைகள், வேறு எல்லாமே அதிக மருத்துவத்தன்மை உடையது. இது வந்து பெரும்பாலும் காடுகளில் தான் வளரக்கூடியது. இதையும் நம்ம வந்து சாதாரணமாக வீட்டு தோட்டங்களில் வளர்க்கலாம். இந்த மரங்கள் வந்து இப்போ அழிஞ்சிக்கிட்டு வர மரங்கள் கடம்ப மரம். இது வந்து ஒரு அற்புதமான மருத்துவத்தன்மை உள்ளது. இதோட விதைகள் வந்து அதிக மருத்துவத்தன்மை உள்ளது. கிருமி நாசினியாகவும் பயன்படுது. இதையும் கண்டிப்பாக பயன்படுத்தி இதோட பலனை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அடையணும். இதுக்கு பேர் சொர்க்க மரம். இன்னொரு பேர் லக்ஷ்மி தரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரங்கள் வந்து கேன்சருக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இலைகளை வந்து நம்ம தீநீராக பயன்படுத்திட்டு வந்தோம்னாக்கா கேன்சர் செல்லுகளை அழிக்கக்கூடிய சக்தி இந்த மரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் ருத்ராட்சம். ருத்ராட்சம் வந்து மிக புனிதமான ஒரு காய். நம்ம எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம். இந்த ருத்ராட்சம் வந்து அதிக குளிர்ச்சி. ருத்ராட்ச மரம் வந்து இமயமலை காடுகளில் தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லா இடத்துலையுமே இது வளர்க்கலாம். கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கிட்டு இது வளர்த்தோம்னாக்கா இந்த மரங்களை வந்து நம்ம வீட்டிலையே வளர்க்கலாம். ருத்ராட்ச மரம். இது பேர் வந்து பாதிரி மரம். இது கோயில்களில் தலவிருட்சமாக இருக்குது. திருப்பாதிரி புலியூருங்கிற ஊரில் இது வந்து கோயில் தலவிருட்சமாக இருக்குது. இது வந்து பூக்கள் வந்து சங்குப்பூ மாதிரியே இருக்கும். இதோட வேர்கள் வந்து மருத்துவமாக பயன்படுது.
இந்த வேர்கள் வந்து கை கால் எரிச்சல், கண் எரிச்சல் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்தாக இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த வேர்கள் வந்து குடிநீராக நம்ம காய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா பல நோய்கள் வந்து இது குணமாக்குது. இதுவும் இப்போ அரிய வகை மரங்களாகிடுது. கருங்காலி, வெண்காலி, கருங்காலின்னு 2 வகை உண்டு. இது கருங்காலி. இந்த மரம் வந்து ரொம்ப உறுதியான மரம். இதை சொல்லுவாங்க கிராமங்கள்லாம் கருங்காலின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து உறுதியானவங்களுக்கு சொல்கிற பேர் தான் கருங்காலி. இதோட முத்தின கட்டைகள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை கொண்டு வந்து நம்ம குடிநீராக காய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா உடலில் வந்து சக்தி இல்லாமல், உடல் உறுதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல குடிநீராக இருக்கும். இதை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இதை குடிச்சிட்டு வந்தாங்கனாக்கா இது ஒரு நல்ல மருத்துவத்தன்மை. உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பழங்கால கோயில்களில் வந்து இதோட பலகைகள் தான் கூரையாக வேஞ்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, இடி மின்னல் வானத்திலேருந்து வர்ற பல பிரச்சனைகளை வந்து இது தடுக்கக்கூடிய சக்தி இந்த கருங்காலிக்கு உண்டு. அதனால தான் வந்து கருவறையில் வந்து கூரையாக வேஞ்சிருப்பாங்க. இடி மின்னல் தாக்காது. ரேடியேஷனை கூட தடுக்கக்கூடிய சக்தி இந்த கருங்காலிக்கு உண்டு. இது வந்து புன்னை. புன்னை மரம் வந்து ஒரு காலத்தில் நிறைய இருந்துச்சு. இந்த மரங்களும் இப்போ அரிதாகிட்டு வருது. இந்த மரங்களையும் நம்ம வந்து தொட்டிலேயே வளர்க்கலாம். இதோட இலைகள் வந்து தோல் நோய்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. இதுக்கு இலைகளை அரைச்சி சூரி, சிரங்கு, படை இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து இதை வந்து போட்டுக்கிட்டு வந்தோம்னாக்கா அது வந்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இந்த இலைகள். இதோட பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட எண்ணெய் வந்து மகாவாதம்ங்கிற ஒரு வாதத்துக்கு ஒரு மருந்தாக பயன்படுது. இந்த எண்ணெயை வந்து லேசாக சூடு பண்ணி வலி உள்ள இடத்துல வந்து தேய்ச்சிட்டு வந்தோம்னாக்கா இந்த வாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் குணமாகும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது செண்பகம். இதில் 2 கலரில் இருக்குது. ஒன்று வந்து ஆரஞ்சு, இன்னொன்று வந்து வெள்ளை. இந்த செண்பக மலர் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வாசனையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதோட பூக்களை வந்து அது எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி மூழ்கிட்டு வந்தோம்னாக்கா இந்த ஒற்றை தலைவலி, தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும். இதோட வேர்களும் நல்ல மருத்துவத்தன்மை உள்ளது. வேர்கள் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு, அதாவது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த வேர்கள் வந்து நம்ம குடிநீராக குடிச்சிட்டு வரலாம். இது கொஞ்சம் சூடு அதிகமாக உள்ளதுனால கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும். இந்த பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கு. இது வந்து கல்யாண முருங்கை, இல்லைன்னா முள் முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இலைகள் வந்து இருமலுக்கு ஒரு நல்ல மருந்து. இலைகளை வந்து நம்ம அடையாக செஞ்சு சாப்பிட்லாம். இருமல், தொண்டை கம்மல், தொண்டை எரிச்சல் இது எல்லாத்துக்குமே நல்ல மருந்தாக இது பயன்படுது. இதோட பூக்கள் வந்து சிவப்பாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. பூக்கள் வந்து கர்ப்பப்பை கோளாறுகளை தீர்க்கக்கூடியது. கர்ப்பப்பையில் உள்ள வைரஸ், கர்ப்பப்பையில் உள்ள கிருமிகளை வந்து பூச்சிகளை வந்து அழித்து கர்ப்பப்பையை சுத்தமாக்கும். இதுவும் ஒரு நல்ல மருந்து. இந்த மரங்கள் எல்லாமே இப்போ அழிஞ்சிக்கிட்டு வர்ற மரங்கள். இந்த மரங்களை வந்து நம்ம எல்லாருமே பாதுகாக்கணும்னா ஒவ்வொருத்தரும் இந்த மரங்கள் மேலே அக்கறை எடுத்து மரங்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே இதை வளர்க்கணும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே சாதாரணமாக எல்லா இடத்துலையும் வளரக்கூடியதான். நம்ம இதுக்காக நிறைய வந்து போய் காடு மலைகள்னு சுற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து பெரும்பாலும் நம்ம சாலை ஓரங்கள்லையோ நம்ம வீட்டு ஓரங்கள்லையோ அந்த மாதிரி கிடக்கக்கூடிய மூலிகைகள், மரங்கள் இது எல்லாமே சாதாரணமாக இருந்தது தான். இப்போ எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு வருது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மரங்களை வளர்த்து ஒவ்வொருத்தரும் இந்த மரங்களோட பலன்களை அடைஞ்சு எல்லாரும் நோய் இல்லாமல் வாழணுங்கிறதா என்னோட ஆசை. கண்டிப்பாக இதை எல்லாருமே வளங்க. அதாவது அடிப்படையிலே நான் வந்து ஒரு வேளாண்மை முதுநிலை பட்டதாரி. அதனால் இந்த தாம்பரம் தாலுக்கா மற்றும் இதில் உள்ள விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இதர மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையோடு என்னுடைய விவசாயம் மற்றும் தோட்டக்கலை ஆலோசனைகளை நான் இங்கே வழங்கி கொண்டு வந்திருக்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் தாலுக்காவை சேர்ந்த மப்பேடு கிராமத்தில் இந்த ரஞ்சன் என்ற விவசாயியை ஒரு நாள் சந்தித்தேன். அவர்கிட்ட நான் கேட்கும் போகும்போது, என்ன எவ்வளோ ஏக்கரா லேண்ட் வச்சுருக்கீங்க, கிணறு வசதி இருக்கா, தண்ணியினுடைய வசதி எப்படி இருக்குது, மண் பூமியில் ரொம்ப நல்லா இருக்குதா, என்னென்ன செய்வீங்கன்னு அப்படின்னு கேட்டிருந்தோன்னா அவர் பழைய மெத்தடெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டாம், புதுசாக ஒரு மெத்தடெல்லாம் இருக்குது நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஜனத்தொகை ரொம்ப அதிகமாக கொண்டு வருகிறது. அப்போ ஜனத்தொகை அதிகமாக வரும்போது என்னென்ன அப்படின்னு கேட்டோன்னா, வீடெல்லாம் காடெல்லாம் அழிஞ்சு இப்போ நிலமெல்லாம் பூமியெல்லாம் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது. அதில் அப்போ என்ன அப்படின்னு கேட்டோன்னா, விவசாய நிலம் குறைஞ்சி போச்சு. ஆனால் அத்தனை பேருக்கு உணவு ஒழிக்கணும். அது அப்படிங்கும் போகும்போது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ரகங்களெல்லாம் பயன்படுத்தணும். ரகங்கள்லாம் போகும்பொழுது நிலத்தடி நீர் மிகவும் குறைஞ்சி போச்சு. இன்னும் வருங்கால நிலத்தடி நீர் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். அதனால் வறட்சியான காலத்தால் இந்த வறட்சியை கொண்டு வந்து இருக்கிற நீரை பயன்படுத்தி நாம் எவ்வாறு வந்து விவசாயம் செய்வது என்பதை பற்றிய தொழில்நுட்பங்களை திரு ரஞ்சன் மப்பேடு கிராமத்தை அவர்களால் தேர்வு செய்தேன். முதலாக நாம் இது பண்ண போகும்போது என்னென்னு அப்படின்னு கேட்டோம்னா, நெல் பயிர் செய்தோம்.
இதுக்கு முன்னால் என்ன பண்ணார், இன்ஆர்கானிக்கு, ஏதாவது வந்து பூச்சி மருந்து ரசாயன மருந்துகள்லாம் பயன்படுத்தி வந்தார். இதனால் என்ன சுற்றுப்புற சூழ்நிலையெல்லாம் மிகவும் பாதிக்குது. அதனால் வந்து அடிக்கக்கூடிய உணவானது விஷமானது உணவில் வந்து எல்லாம் தங்கி போய் ஊர் விளைவிக்கின்றன என்ற காரணத்தினால என்னன்னா இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தணும்னு அவருக்கு நான் அட்வைஸ் பண்ணேன். அது முதல்ல என்ன விதையெல்லாம் வாங்கி பழைய காலத்தில் நம்ம வாங்கின விதை ட்ரெடிஷ்னல் வெரைட்டியெல்லாம் வாங்கி பயன்படுத்தி எல்லாம் கொடுத்தோம். அதை விதையோட கலக்கிறதுக்காக விதை நேர்த்தி மருந்து வந்து சூடோமோனாஸ் அப்படிங்கிற மருந்தை நம்ம பயன்படுத்தோம். இது வந்து இயற்கையான கிடைக்கக்கூடிய ஒரு பூஞ்சால மருந்து. அது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் வெல்லம் போட்டாங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா அசோஸ்பேரில் உயிர் உரங்கள் பாஸ்போ பாக்டீரியம் இந்த மாதிரியே இதெல்லாம் ஏக்கருக்கு வந்து 10 பாக்கெட்டு அசோஸ்பேரலமும் 10 பாக்கெட் பாஸ்போ பாக்டீரியா இரண்டையும் நன்றாக மணலுடன் கலந்து நாத்தாங்காலையோ அல்லது நடவு செய்த வயலில் எல்லாம் போட்டு வந்தோம். அந்த ஒன்றில் இதில் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்திய காரணமாக பூச்சி நோயினுடைய தாக்குதல் அதிகமாக இல்லை. அப்படி பூச்சி நோய் அதிகமாக வருதுன்னா தாவரையில் பூச்சிகள் மருந்து அடிக்கலாம், ஏன்னா வேப்பெண்ணெய் அடிக்கலாம். அந்த மாதிரி மருந்தெல்லாம் நம்ம எல்லாம் இது பண்ண வந்த உடனே பொருளாதார சேத நிலையை அறிந்தவருக்கு தான் மருந்தெல்லாம் அடித்து கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன். 2வது வந்து நன்மை செய்யும் பூச்சிகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதனால் வந்து செயற்கை பயிர்த்திராய்டு மருந்துகளை யாருக்கு அடிக்காத காரணத்தினால என்னென்னா நன்மை செய்யும் பூச்சிகளை மிகவும் பாதுகாத்துன்னு சொல்லிட்டு நல்லா இதாக இருந்தது. அதனால் அறுவடைக்கு பின்னால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய அரிசியானது மிகவும் ரொம்ப சுவையாக இருந்தது. சாப்பாட்டுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோம். அடுத்து வந்து அதுக்கு விட காய்கறிகள் நம்ம இது பண்ணணும் இல்லையா அப்படின்னு இது பண்ணணும்ல. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ எங்கே எடுத்தாலும் வந்து இயற்கை இது ஆர்கானிக் தான் சொல்லணும், ஆர்கானிக் பொருளை தான் பயன்படுத்தணும் தான் சொல்லியிருக்கும் போகும்போது என்ன பண்ணனால இங்கே வந்து என்னென்ன காய்கறிகள்லாம் விளையுதுன்னு அப்படின்னு பார்த்தா அன்றாடம் வீட்டுக்கு தேவையானது என்னது, கத்திரி, தக்காளி, மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை வகைகள், இந்த மாதிரி வகை தான் நம்ம அடிப்படையாக நம்ம தேவை. இதுதான் நம்ம அன்றாடம் மார்க்கெட்டில் எந்த கடையில் போனாலும் இதுதான் நம்ம வாங்குகிறாங்க. சரி, இதெல்லாம் வாங்கும்போது என்னென்னு அப்படின்னா விலையும் ரொம்ப அதிகம் இருக்குது. ஸோ இந்த விவசாயிகளுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு நிரந்தரமாக எந்த மாதிரி விலை எதுவும் கிடைக்கிறது கிடையாது. அதனால் ஒரு நேரத்தில் ஏறுது, சில நேரத்தில் இறங்குது. அதனால் என்ன பண்ணணும், நம்ம வீட்டு தோட்டத்துலேயே மாடி தோட்டத்துலேயே இந்த மாதிரி ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தோட்டக்கலை துறையில் இந்த மாதிரி மாடி தோட்டம் அமைப்பதற்காக க்ரோ பேக் பாலித்தீன் பை கொடுக்குறாங்க. அதோட கொக்கோ பீட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதோட கலந்துக்கு கொடுக்கக்கூடிய தொழு உரமும் செம்மண் எல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வாங்கி அந்த கொக்கோ பீட்டை வந்து அந்த பையில் போட்டு 5 லிட்டரோ 10 லிட்டர் தண்ணி நல்லா மூழ்கின உடனே புசு 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 புசுன்னு அப்படியே வளர்ந்து வரும். அதுக்கு பின்னால் என்னென்னா தொழு உரம் செம்மண் இதை நல்லா கலந்து ஒரு 15-20 நாள் என்ரிச் பண்ண அதை ஊட்டமேட்டி அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா நல்லா மண் பொல இருக்கும். அப்போ விதையை நம்ம நல்லா ஊடி விட்டாலும் சரி. அது கீரை விதையும் கொடுத்துருக்காங்க, அவரை கொடிய வரையும் எல்லாம் கொடுத்துருக்காங்க, தக்காளி விதையும் கொடுத்துருக்காங்க. எல்லா விதையும் வந்து தோட்டக்கலை துறையில் வந்து விநியோகம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இவர் எங்கே வாங்க அப்படின்னு கேட்டோம்னா தாம்பரத்தில் ஒரு முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் கொண்டு வந்து பொதுமக்களுக்காக எல்லாம் வச்சுருந்த உடனே எல்லா சேவைக்காக வந்து என்ன பண்ணாங்க வச்சோம். எல்லோரும் வாங்கினாங்க. அது இங்கே மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி நீங்கள் மேலே மாடி எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த இதெல்லாம் நாங்கள் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி இப்போ பயிர் நட்டு ஒரு 15 நாள் 20 நாள் பல வகையான இதில் இருந்துகிட்டு இருக்கிறதில்ல. அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு என்ன பண்ணுறோம், விற்பனை ஆனவுடனே எல்லாமே வாங்கிடுறாங்க. அந்த வீதியில் இருக்கவங்க, பக்கத்தில் இருக்கவங்க, கடையில் இருக்கவங்க எல்லாமே எல்லாம் வாங்கிடுறாங்க. எங்கே விளைய முடியாததோ அதை வந்து நம்ம விளைச்சி காட்டணுங்கிறது தான் என்னோடய ஆம்பிஷன். அடுத்தபடியாக தான் என்னன்னா இங்கே தண்ணி குறைவாக இருக்குது. மேல் மொட்டை மாடியில் வந்து ரொம்ப சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்குது. இந்த வரியான ஒரு ட்ரவுட்டு வறட்சியான காலத்தில் எப்படி இது பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த க்ரோ பேக் வச்சோம். அதில் வந்து கொக்கோ பீட் தென்னை நார்க்கழிவிலிருந்து கிடைக்கக்கூடியது. அது என்னென்னா வறட்சியை தாங்கக்கூடியது. இது அதாவது 1 கிலோ இது தொழு உரம் எடுத்துட்டிங்கன்னா, அதான் நான் இது மாட்டுச்சாணியோ ஆட்டுச்சாணியோ 1 கிலோ தொழு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 2 கிலோ தண்ணியை நீரை பிடித்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. வறட்சி காலத்திலே இதாக இருக்கிறது. அதனால் இந்த பயிர்கள் வந்து மிகவும் செழிப்பாகிறது. காரணமே என்னென்னா இந்த தொழு உரம் போடும்போது மாட்டுச்சாணி அதெல்லாம் போடும்போது என்னென்னு அப்படின்னா மண் பொலவலப்பு அடிக்கிறது, வேரோட்டம் போய்கிறது, நன்றாக காற்றோட்டம் நன்றாக கிடைக்கிறது, நீரை பிடித்து வைத்துக்கொள்ளும் தன்மை இருக்கிற காரணத்தினால தான் பயிர்கள் எப்பொழுதுமே வந்து என்ன வறட்சியான காலத்தில் வந்து ரொம்ப செழிப்பாக வந்து இருக்குதில்ல. அதனால் இந்த ஆலோசனையை வந்து திரு ரஞ்சன் அவர்களுக்கு நம்ம இது பண்ணும்போது தான் அவர் வீட்லேயே கேபேஜ், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், நூல்கோல், அப்புறம் வந்து சோம்பு போட்டிருந்தார்,
பெரிய வெங்காயம் இதெல்லாம் நிறையெல்லாம் போட்டிருந்தோம். நாங்கள் 2 வருஷமாக வந்து அவருக்கு நான் அட்வைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கிறேன். இந்த அட்வைஸ் வந்து நான் எல்லா விவசாயிகளுக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயாக தான் செஞ்சுட்ருக்கிறேன். அந்த ஒன்றும் இல்லை, என்னுடைய நம்பருக்கு நிறைய என்னுடைய இது மாதிரி விளம்பரம் மூலமோ சீட்டு எழுதி கொடுக்கும் மூலம் வந்து எந்த விவசாயி எங்கிட்ட நாடி வந்தாலுமே அவங்களுக்கு அவருடைய பயிரை பார்த்து பயிர் என்ன நிலைமையில் இருக்கிறது, பூச்சி நோய் தாக்கியுள்ளதா, களை தாக்கியுள்ளதா, நீர் நிர்வாகம் செய்ய வேண்டுமா, என்ன மருந்து அடிக்க வேண்டும் அப்படின்ட்டு பார்த்து கொடுக்குறோம். மருந்து அடிக்கும் போகும்போது மட்டும் என்னென்ன அப்படின்னா நான் வயலுக்கு போய் பார்த்துட்டு தான் கொடுப்போம். ஏங்க நன்மை செய்யும் பூச்சிகள் அதிகமாக இருந்தால் அங்கே நீங்கள் மருந்து அடிக்க வேண்டாம், மருந்து அடித்ததை தவிர்த்துட்டு அடுத்த வாரம் தான் இது பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பொருளாதார சேதம் எதுக்கு பார்த்திங்களா, அது குறைக்கப்படுகிறது. விவசாயினுடைய செலவை நம்ம குறைக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இவருக்கு நான் அட்வைஸ் பண்ணேன். இவருக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். அதனால தான் சொட்டு நீர் பாசனம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. சொட்டு நீர் பாசனில் போகும்போது என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா 1 லிட்டரோ அது 1/2 லிட்டர் தண்ணி வருது. அதை நம்ம போடும்போது அடிக்கடி இதில் தென்னை நார் கழுவி தொழு உரம் செம்மண் இருக்கும்போது என்னென்னா நிறைய சார்ஜ் ஆனோடனே எப்போ ஈரம் கலந்துட்டு இருக்கிறதுனால ஈரனுடைய தன்மை இருக்கிறதுனால வேர் வந்து நல்லா அழுகாமல் நல்லா இதாக இருக்குது, பயிர் நல்லா செழிப்பாக இருக்கும். அதில் 2வது பூச்சி மருந்து அடிக்காத காரணத்தினால என்ன அப்படின்னா ஆரோக்கியமான உணவு, விஷமில்லாத உணவு, அதுவும் நன்மை செய்யும் பூச்சிகளை நான் இது பண்ணுறோம். இந்த மாதிரி அடிக்கடி வேளாண்மை தோட்டக்கலை இணை இயக்குனர் நாங்கள் இந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிக்கடி இவருக்கு வந்து நாங்கள் அட்வைஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம நாட்டுக்கு வந்து முதுகெலும்பாக இருக்கிறது விவசாயம்தான். இந்த விவசாயம் வந்து உற்பத்தி இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஒரு நாடு செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா விவசாயம்தான். அங்கே தண்ணி தான், அந்த நீர் நிலம் காற்று, இந்த 5 பூதங்கள் நல்லா இருந்தால் தான் மனுஷன் ரொம்ப நல்லா இருக்க முடியும். அந்த ஒன்றால் விவசாயிகளுக்கு நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரசாயன உரங்களை விலை ரொம்ப அதிகமாக போச்சு. அதனால் நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்தாமல் என்னென்னா சணப்பு, தக்கப்பூண்டு இது மாதிரியே உரங்களை நிறையா பயன்படுன்னு சொல்லி எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரஞ்சனுக்கு கூட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இதெல்லாம் பயிரெலாம் அறுவடை பண்ணணும். ஒன்று சணப்போ தக்கப்பூண்டோ அந்த க்ரீன் பன்னீர் விதையை அப்படியே லேசாக விதைச்சி விட்டு மண்ணை போட்டு மூடி லேசாக தண்ணி தெளித்து வச்சுருங்க. ஒரு 15 நாள் 20 நாள் 25 நாள் ஆனவுடனே நல்லா பயிர் நல்லா வளையணும். தண்டு முத்தக்கூடாது. தண்டு முத்துக்கூடாதுன்னா நைட்ரஜன் சத்து, தழை சத்து இருக்காது. அந்த தண்டு அப்படியே நல்லா வளைஞ்சதுக்கு போது அப்படியே மடக்கி விட்டு அப்படியே இது பண்ணிட்டோம்னா நல்லா மக்க ஆரம்பிச்சிடும். நல்லா மக்க ஆரம்பிச்சிருந்த உடனே அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹியூமஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது கழிவு நல்லா இதாக இருக்கும். அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மண்புழு ரொம்ப இதாக இருக்கும், நீர் பிடிக்கினுடைய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் ரசாயன உரம் போடுறதா இருந்தாலும் கூட டிஏபி போடுறேன்னு வச்சுக்கோங்க, விவசாயி கேட்குறாருன்னா எவ்வளோ நீ போட்டிருக்கியோ அதில் 3ல் 1 பங்கு போடலாம், யூரியா வந்து 1/2 பங்கு அதில் போடலாம். அப்போ என்ன ஆகுனா அத்தனை விவசாயிகளில் போடும்போது எவ்வளோ நம்மளுடைய எக்கனாமிக் இதாகுது அதுதான் பார்க்கணும். எந்த ஒரு பொருளாகுது விவசாய பொருளை விதையை நம்ம எதை வாங்கினா உரம் வாங்கினா அது நம்மளுக்கு பொருளாதாரம் பணம் இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிறோம். பூச்சி மருந்து அடிக்கும்போது கூட நன்மை செய்யும் பூச்சிகள் இங்கே கூட நிறையா பார்த்தா நிறைய 8 கால் பூச்சி பொறி வண்டெல்லாம் இருக்கும் போகும்போது கூட அங்கே நாங்கள் ஸ்ப்ரே மருந்தை பூச்சி மருந்தை கையாளவில்லை. ஏன்னா நன்மை செய்யும் பூச்சிகளே வந்து தீமை செய்யும் பூச்சியை அழித்து விடும் காரணத்தால் மருந்து அடிக்கிறதுடைய செலவு மிகவும் குறைப்படுகிறது. இதனால் விவசாயினுடைய பொருளாதாரம் உயர்வடைகிறது.